ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு எக் மசாலா பார்க்கலாங்களா. ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆயிலும் ஹீட் ஆனோன்னா ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் பொரியணும் தான். இப்போ ஜீரகம் ஆட் பண்ணிட்டேன். இது பொரியட்டும். இந்த டைமில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பச்சை மிளகா, ஒரு வெங்காயத்தை மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அந்த வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிடலாங்க. இது வணங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்குற போது இந்த டைமில் நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பேஸ்ட்னால் 2 வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் தான். பெரிய வெங்காயம், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு தேவையான ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எல்லாத்தையுமே அந்த பேஸ்ட்டை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வணக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நம்ம ராவாக ஆட் பண்ணுறதுனால அந்த பச்சை வடை இல்லாத மாதிரி நல்லா வணக்கி விட்டுருங்க. இந்த வணங்கின டைமில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இது வந்து வீட்லேயே ரெடி பண்ண கறி மசாலா பவுடர், அது வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கறி மசாலா பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெஜ் நான்வெஜ் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிக்கலாம். வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் மசாலா, அப்புறம் குருமா, வெஜ் குருமாலாம் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுக்கெல்லாமே இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு 2 தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நல்லா வணக்கிக்கோங்க. அதுலேயே ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து நான் அதை ஆட் பண்ணி நல்லா கொதியட்டும். நல்லா மூடி வச்சிடலாம். இந்த வாடையெல்லாம் போகணும் இல்லைங்களா, அந்த எல்லாமே பச்சையாக தானே ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ அந்த டைமில் நான் ஆல்ரெடி எக்கை வந்து பாயில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அது வந்து நான் வந்து 2 கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியும் ஃபுல்லாக ஒரு எக்காகவும் சும்மா கீறி அந்த மாதிரியும் ஆட் பண்ணலாம். நான் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 4 பேர் அளவுக்கு சாப்பிட்ற மசாலா வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் எக்கே ஆட் பண்ணிட்டேன். எக் வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பேனில் ஆயில் போட்டு அதை சும்மா வணக்கி அப்புறமா ஆட் பண்ணலாம். ஆனால் எனக்கு பச்சை இப்படியே டைரெக்டாக போட்டாவே ரொம்ப பிடிக்கும். ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ அது கூடயே நான் வந்து கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மெதுவாக அந்த ரொம்ப போட்டு கிளறாமல், முட்டை உடஞ்சிரும் இல்லைங்களா, அதனால் நான் வந்து பார்த்து மசாலாலாம் முட்டையில் படுற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமு இப்படி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். நம்மளுக்கு முட்டை மசாலா ரெடி ஆயிரும். இது வந்து ரைஸ்க்கு, தோசைக்கு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு தான் சர்வ் பண்ணுறேன். இந்த எக் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.